பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அயுஷ்ரிகூன மா லா யக்லுகு ஷைஅன் வஹும் யுக்லகூன். நீங்கள் அல்லாஹ்வுடனே இணையாக ஆக்குகின்றீர்களா? மா லா யக்லுகு ஷைஅன், எந்த பொருட்கள் எந்த வஸ்துக்கள் எதையுமே படைக்கவில்லையோ படைக்காதோ, வஹும் யுக்லகூன், இன்னும் அவைகளும் படைக்கப்படக்கூடியவைகளாக இருக்கின்றனவோ அத்தகைய சிலைகளை நீங்கள் இணையாக ஆக்குகின்றீர்களோ? இங்கே பொதுவாக பெரும்பாலும் சிலைகள் என்று பொருள் வைக்கிறாங்க. சிலைகளும் பொருள் வைக்கலாம். அது அல்லாதவர்கள் எதையெல்லாம் தெய்வமாக ஆக்கின்றார்களோ, சூரியன், சந்திரன், வானம், பூமி, மரங்கள், மிருகங்களையும் தெய்வங்கள் ஆக்குறாங்க. தாது வர்க்கங்களில் சூரியன், சந்திரன், கல், சிலைகள் இவைகள். மிருக வர்க்கங்கள்லையும் தெய்வமாக்குறாங்க. அத்தாக்கிய மாடு, இது எலி, பெருச்சாலி, பன்றி, குரங்கு எல்லாத்தையுமே தெய்வமாக்கிட்டாங்க. பறவைகள்லையும் பருந்து, சில முக்கியமான பருந்து அதான் தெய்வமாக்கிட்டாங்க. செடி கொடிகளில் அரச மரம், வேப்ப மரம், அந்த மரத்துக்கு தனியாக ஒரு அது பாம்பு புத்து, எங்கேயா கொஞ்சம் பெருசாக கட்டுது, கரையாம்புத்து கொஞ்சம் பெருசாக கட்டுது, அதுவும் தெய்வமாக்கிட்டாங்க. இது எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை. இவ்வாறு எதையெல்லாம் அவர்கள் தெய்வமாக மனிதர்களுடைய சிலைகளை வச்சு அதுக்கு மாலை போட்டு வணங்கி வணக்கம் வழிபாடுகள் அதற்கும் இவ்வாறெல்லாம் ஒரு எதையெல்லாம் ஒரு தெய்வமாக ஆக்கினார்களோ இவைகள் எல்லாமே படைக்கப்பட்டவைதான். சூரியனும் படைக்கப்பட்டது, வானம், பூமி, கல், கரடு, செடி கொடிகள் எல்லாம் படைக்கப்பட்டதுதான். இவைகள் எதையாவது ஒரு வஸ்துவை படைச்சிச்சா, எதையாவது ஒரு வஸ்துவை உண்டாக்குச்சா? ஒரு வஸ்து கூட உண்டாக்கல. இவைகளை போய் தெய்வமாக்குறீங்களே, யாருக்கு? படைக்கப்படாத ரப்பு, கோடான கூடிய சிறுசுகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அல்லாஹ் தஆலா, அவனுக்கு இணையாக இவைகளை போய் நீங்கள் ஆக்குகின்றீர்களா? அயுஷ்ரிகூன, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுக்கு இணை கற்பிக்கின்றீர்களா? மா, அந்த சிலைகளை, அந்த வஸ்துக்களை, லா யக்லுகு ஷைஅன், எதையுமே அவைகள் படைக்கவில்லை, வஹும் யுக்லகூன், அவர்கள் தான் படைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களையா நீங்கள் அல்லாஹ்வோடு இணையாக்குகின்றீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்கிறார். வலா யஸ்ததீஉன லஹும் நஸ்ரன், இன்னும் இந்த மக்களுக்கு எந்த உதவியும் அவர்கள் செய்ய சக்தி பெற மாட்டார்கள். வணக்க வழிபாடு செய்கிறாங்க, நெருப்பை வணங்குறாங்க. ஆனால் நெருப்பை விழுந்தா காப்பாற்றுமா? அது காப்பாற்றுது. ஒரு அணுவல உதவி நெருப்பு செய்ய சக்தி இல்லை. ஏன்? நெருப்புக்கே சுயமாக சக்தி கிடையாது. அப்படி இருக்கும் எப்படி செய்யாது? வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், அந்த தெய்வங்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்வதற்கும் சக்தி பெற மாட்டார்கள். அந்த தெய்வம் சிலைகள்லாம் வச்சிருக்காங்க. ஒரு தெய்வத்துக்கு ஆபத்துன்னு சொன்னால் இன்னொரு தெய்வம் வந்து காப்பாற்றுமா? ஒரு சிலையை ஒருத்தன் உருகிட்டு வரோம், ஒருத்தர் வந்து உடைக்கிறான்னா அடுத்த சிலை வந்து காப்பாற்றாது. எத்தனையோ சிலைகள் போட்டிருந்த அந்த மாலைகளை, முத்து மாணிக்கங்களை அலங்கரித்து போடுறாங்க, அது தூக்கிட்டு போயிடுறான். அடுத்த நாள் காலத்தில் சிலைகளுக்கு போட்டிருந்த உண்டியல் உடைப்பு, கோவில் உண்டியல் உடைத்து திருட்டு அப்படிங்கிறான். அவங்க யாரை தெய்வமாக வணங்குறானோ அவனே தெய்வத்தை ஒரு கும்பிட்டு கடவுளே நான் திருடிட்டு போகிறேன் என்னை காப்பாற்ற அப்படின்னு அங்கேயே ஒரு கும்பிட்டு விட்டு அதையே துண்டியில் உடைச்சி கழுத்தில் போட்டு இந்த மாலை செய்யணும்னு தூக்கிட்டு போயிடுறான். அதோட மோசமானது அந்த சிலைகளே கடத்திட்டு போயிடுறான். ஐம்பொன் சிலைகள், அந்த மாதிரி வெங்கல சிலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விற்றா நல்லா ஒரு 10,000 தான் காசு கிடைக்கும்ன்றக்காண்டி கோவில் உடைத்து சிலைகள் திருட்டு, சிலைகள் கடத்தல் அப்படின்னு அதையே தூக்கிட்டு போயிடுறான். தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லையே, இவைகளை போய் வணங்குறீங்களே, கொஞ்சமாவது இவங்களுக்கு யோசிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வைன் ததுஊஹும் இலல் ஹுதா, நீங்கள் அந்த சிலைகளை நேர்வழியின் பக்கம் நீங்கள் அழைத்தால், லா யத்தபிஊக்கும், அவர்கள் உங்களை பின்பற்ற மாட்டார்கள். அவங்களும் நேரடி காட்ட மாட்டாங்க. நேரான பதில் உங்களை அழைக்கிற நீங்க வாப்பான்னு சொல்லிப்பாரு, பதில் சொல்லுதான்னு பாரு, அதுவும் பதில் சொல்லாது. ஏன்? நீங்க சொல்ல கால விழுந்தாவில தவாவுன் அலைக்கும் அவுத்துமூஹும் அம் அன்தும் சாமித்தூன், நீங்கள் அவர்களை கூவி அழைத்தாலும் சரி, கூவாது மௌனமாக இருந்தாலும் சரியே, அவைகள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது, எந்த அழைப்புக்கும் பதிலும் கூறாது. இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையெல்லாம் நீங்கள் தெய்வம் என்று அழைக்கின்றீர்களோ, ததுஊன அழைக்கின்றீர்களோ, இபாதத் செய்கின்றீர்களோ, வணங்குகின்றீர்களோ அர்த்தம். இந்த மாதிரி குர்ஆன்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி தஅபுதூன மின் தூனில்லாஹ் என்று வருதோ, ததுஊன மின் தூனில்லாஹ் வருதோ, அங்கே எல்லாமே தஅபுதூனுடைய அர்த்தம் தான் போட்டுருக்காங்க. பற்றி ததுஊனுக்கு என்ன போட்டுருக்காங்க? தஅபுதூன, அல்லாஹ்வை என்று யாரெல்லாம் தெய்வம் உதவி செய்யக்கூடிய நம்பி நீங்கள் வணங்குகின்றீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற அவர்களும் அடிமைகள் தான். எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அடிமைகள் போய் வணங்குறீங்களே, இவர்களுக்கெல்லாம் முதலாளியான அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். பதுஊஹும், வேண்டுமானால் அவளை அழைத்து பாருங்கள். பல்யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு அவர் பதில் சொல்லட்டும். சொல்லுமா? சொல்லவே சொல்லாது. இன் குந்தும் சாதிகீன்,
நீங்கள் அவர்கள் தெய்வம் என்று நீங்கள் சொல்லக்கூடிய சொல் உண்மையாக இருக்குமானால், அவரெல்லாம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய சொல் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்குமானால் அழைத்து பாருங்கள், அவர் பதில் சொல்கிறார்களா என்று. அறவே பதில் சொல்லாது. அழகும் அர்ஜுனையும் ஷூனவியா, என்ன அவைகளுக்கு கால்களாக இருக்கின்றன, அவைகளும் நடப்பதற்காக வேண்டி. சிலைகள் நடந்து போகுமா எங்கேயாச்சும் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காது. அம்லகும் ஐதிங், அவர் கைகளாக இருக்கின்றன. எப்து ஷூனபியா, அவைகளை கொண்டு பிடிப்பதற்கு. அம்லகும் ஐயுனின், கண்கள் இருக்கின்றனவா. இபு சிறு நபியா, அதை கொண்டு அவர்கள் பார்ப்பதற்கு. எதுவுமே இல்லை. அம்லகம் ஆதானும், அந்த காதுகள் இருக்கின்றனவா. எஸ்மாவு நபியா, அதை கொண்டு அந்த சிலைகள் கேட்பதற்கு வேறு எதுவும் இருக்கின்றனவா என்றால் எதுவுமே கிடையாது. உள் நபியை நீங்கள் சொல்லுங்கள், உதுஉ சுரகாக்கும், உங்கள் கூட்டாளிகளை வேண்டுமானால் நீங்கள் அழைத்து பாருங்கள். சும்மா கீதூனி, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. எத்தனை தெய்வங்கள் வச்சிருக்கீங்க, லாத்து மனாத்து உஸ்ஸா என்று பல விதமான தெய்வம் வச்சிருந்தான். 360 செலவு வச்சிருந்தான். 360 தெய்வங்களையும் உதவிக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். சும்மா கீதூனி, பின்பு அனைவரும் சேர்ந்து எனக்காக சூழ்ச்சி செய்யுங்கள், எனக்கு தொந்தரவு செய்யணும் முடிவு பண்ணுங்க. நீங்க பலா துந்திரூன், எந்த அவகாசம் எனக்கு கொடுக்க வேணும். பலா துந்திரூனி, எனக்கு நீங்க எந்த அவகாசமும் கொடுக்க வேணாம். இப்பயே செய்யுங்க, இன்னைக்கே செய்யுங்க. செய்யறத உடனே செய். எல்லாரும் ஒன்னா கூட்டிட்டு வா, என்னை அடிக்கணும்னு முடிவு செய்ய. ஒரே ஒரு முடிய கூட உணர்ந்து பிடுங்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது, அசைக்க முடியாது பை. ஏன்னா அவைகளும் பலகீனமாவே நீங்களும் பலகீனமானவர்கள். இன்ன வலி அல்லாஹு, நிச்சயமாக என்னுடைய நண்பன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அல்லது எத்தகைய அல்லாஹ் நஸ்ஸல் கிதாபை இறக்கி வைத்தானே, வேதத்தை குர்ஆனை இறக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ் தான் என்னுடைய தெய்வமாக இருக்கிறான், என்னுடைய இறைவனாக இருக்கிறான். நீ வஹுவ யதவல்ல சாலிஹீன், நிச்சயமாக அந்த அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை, அவனை மட்டும் வணங்கக்கூடிய நல்லடியார்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறான், அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எத்தனவோ சூழ்ச்சி செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிடிப்பதற்கும் அடிப்பதற்கும் அவர்களை கொல்லுவதற்கும் முயற்சி செய்தார். அல்லாஹ் உடனே கடைசி வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ் தஆலா உங்கள் சூழ்ச்சிகளை பலிக்காத அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். வயின் ததுஊஹும் இலல் ஹுதா, நீங்கள் இன்ன வலி அல்லாஹ், நிச்சயமான கூட்டாளி யாருங்க, அல்லதி நஸ்ஸல் கிதாபஹு வயதவல்ல சாலிஹீன், நிச்சயமா அந்த அல்லாஹ் தஆலா சாலிஹா நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். வல்லதீன் ததுஊன மின் தூனிஹி, அல்லாஹ் என்று யாரெல்லாம் தெய்வமாக அழைக்கின்றீர்களோ, லா யஸ்ததீஉன் நஸ்ரக்கும், அவர்கள் அறவே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ளவும் முடியாது. இது மேலே வந்து இது லா யஸ்ததீஉன் லஹும் நஸ்ரன் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன் வருது. மீண்டும் அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்வது அல்லாஹ்வுடைய பழக்கம். வல்லதீன் ததுஊன மின் தூனிஹி, நீங்கள் யாரை தெய்வம் என்று அழைக்கின்றீர்களோ வணங்குகின்றீர்களோ, லா யஸ்ததீஉன் நஸ்ரக்கும், உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவே முடியாது. அவங்க உங்களுக்கு உதவி தேவைப்படக்கூடிய உலகத்திலேயும் சரி, அவர்களையும் சரி, மறுமையிலையும் சரி, எவ்வித உதவியும் அவர்கள் ஆற்ற மாட்டார்கள். வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், தங்களுக்கு தாங்களே அவர்கள் ஆபத்து காலத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் மாட்டார்கள். அத்தகைய தெய்வங்களையா நீங்கள் வணங்குகின்றீர்கள். வயின் ததுஊஹும் இலல் ஹுதா, நேர்வழியின் பக்கம் அவர்களை நீங்கள் அழைத்தால், லா யஸ்மஊ, அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது கூட அவங்க கால் ஒழுகாது. தராகும், அந்த சிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். எங்குருன இலைக்க, அந்த சிலைகள் உன்னை பார்ப்பதை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா கண்ணு முடிச்சு கண்ணில் பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் வச்சிருக்காங்க, கல் சிலையை செதுக்கி வச்சிருக்காங்க. பார்த்தா உங்களை பார்க்குற மாதிரி தெரியுது பார்த்தா. ஆனால் வஹும் லா யுப்சிரூன், அவர்கள் உண்மையில் பார்க்கக்கூடியவர்களாக, வஹும் லா யுப்சிரூன், உண்மையில் அவர் பார்க்கக்கூடியவைகளாக இல்லை. என்ன பாய், எங்க லமீர் வைக்கணும்? தராக அந்த சிலைகளை நீங்கள் பார்க்கின்றீர்கள். என்குருவன இலைக்க, உங்கள் பக்கம் பார்ப்பதாக. வஹும் லா யுப்சிரூன், ஆனால் அவர் உண்மையில் உங்களை பார்ப்பதில்லை. இந்த தராகும் காஃபிர்கள் வச்சா, தராகும் அந்த காஃபிர்களை, இந்த ததுஊஹும் அந்த காஃபிர்களை நீங்கள் அழைத்தீர்கள். ஆனால் இலஹுதா, நேர்வழியின் பக்கம், லா யஸ்மஊ, கேட்க மாட்டார்கள். இந்த ஹக்கை கேட்கிற காது அவர்கள் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட உட்கார்ந்து பார்க்குற மாதிரி தெரியுது காஃபிர்கள்லாம். தராகும் என்குருவன இலைக்க, காஃபிர்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள், உங்கள் பக்கம் அவர் பார்ப்பதாக எண்ணுகின்றீர்கள். ஆனால் வஹும் லா யுப்சிரூன், அவர்கள் கவனித்து பார்க்கவில்லை. பசாரத்துக்கு நல்குறா பார்க்க வெறும் கண்ணால் பார்க்கறது,
பசாரத் அப்படின்னு சொன்னா இப்போ சிறுவன் அப்படின்னு சொன்னா கவனித்து அறிவு கண் கொண்டு பார்க்குதல். அறிவு கண் கொண்டு பார்த்தா நபி என்று அவனுக்கு விளங்கியிருக்கும் நபியே. ஆனால் அவ்வாறு அவர்கள் பார்க்கவில்லை. வெறும் உங்களை வெளி தோற்றத்தான் பார்க்குறாங்க, உங்களை ஆழ்ந்து பார்க்கவில்லை. பொதில் அஃவ மன்னிப்பை கடைபிடியுங்கள் நபியே. மக்கள் இவ்வாறெல்லாம் இருக்கிறார் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், மன்னித்து விடுங்கள். வஅமுருபில் உர்ஃப் நல்ல விஷயங்களை ஏவிக்கொண்டே இருங்கள். அருள் அதனை ஜாஹிலின் அறியாத மடையர்களை விட்டு புறக்கணித்து விடுங்கள் நபியே. இதெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரம்பத்தில் இறக்குனது. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய ஆயத்து. எப்ப அந்த காபிர்கள் உங்கள் பேச்சு கேட்க எதிர்த்து வராங்களோ மன்னிக்க வேண்டாம். மக்காவுக்கு வர 13 வருஷ காலம் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டே வந்தான். மதீனாவுக்கு வந்த ஒன்று தான் அவங்க எப்போ அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, நீங்களும் தொந்தரவு கொடுங்க, போர் செய்யுங்க என்று போர் அனுமதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுத்து விட்டான். இம்மா இன்ஸகன்னக ஷைத்தானி நஸுகுன் ஷைத்தானிடமிருந்து எதுவும் தீண்டுதல் உங்களை வந்து தீண்டுமானால், ஷைத்தான் உங்களை ஏதோ ஒரு விஷயத்துல பாவ காரியங்களை கொண்டு உங்களை தூண்டினால், கல்புல போட்டு உங்களை தூண்டினால் உடனடியாக அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யுங்கள். எல்லா இடத்துல நீங்கள் பாதுகாப்பு தேர்வு கொள்ளுங்கள். இன்னஹு சமீஉன் அலீம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சமீஉன் கேட்பவனாகவும் அலீம் அறிந்தவனாகவும் இருக்கிறான். பாருங்க, இந்த ஷிர்க்கை பற்றிலாம் அல்லாஹ் சொல்லிட்டு இப்போ நமக்கு எல்லாம் சொல்கிறான். இந்த காஃபிர் இந்த ஷிர்க்கான விஷயங்கள் எதுவும் கல்பில் வந்தால், ஏதாவது திருஷ்டிகள் சுயமாக தேவையை பூர்த்தி செய்வதாக நாஃபியில் ஆறாக உங்கள் கல்பில் வந்தால் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லி தப்பிச்சுங்க. ஷைத்தான் நம்ம கல்பில் போகிறான், திருஷ்டியை வசன் உள்ளதாக காட்டுறான், கிடையவே கிடையாது. உடனே தௌபா செய்து கொள்ளுங்கள். இன்னல்லதீன தகவ் நிச்சயமாக யார் தகவா செய்தார்களோ, அல்லாஹ் இடத்திலே அவர்கள் பயந்தார்களோ, ஷிர்க்கை விட்டு தப்பித்துக் கொண்டார்களோ, அல்லாஹ் ஒருவன் தான் ஆஜத்தரவா தேவைகளை பூர்த்தி செய்ய என்று அறிந்து கொண்டார்களோ, இதா மஸ்தஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் அவர்களுக்கு ஷைத்தானிடம் இருந்தும் ஏதாவது ஒரு தீண்டுதல் அவரிடத்திலே வந்து சேர்ந்தால், ததக்கரு உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தார்கள். ஷைத்தானுடைய தீய எண்ணம், தாயிஃப்னா ஒரு சின்ன எண்ணம், ஒரு சின்ன ஒரு வலி, ஒரு சின்ன வேதனை, ஒரு சின்ன வசுவாக்கு வந்து அவர்களை பிடித்தால் உடனடியாக அவர்கள் ததக்கரு அல்லாஹ் தஆலா ஞாபகம் செய்வார்கள். இதா முபசிரூன் உடனடியாக அவர்கள் அகப்பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். உஷாராயிருவாங்க. உடனே இது சைத்தான் புறத்து வந்தது, சின்ன தீண்டுதல், இது சைத்தான் புறத்து தீண்டுதல். லம்மத்துன்னு சொல்றது பை லம்மத்து சைத்தான் பெருமாள் சொன்னாங்க. சைத்தான் வந்து சின்ன தீண்டுதல். அந்த லம்மத்து தாய்ப்புக்கு லம்மத்து தான் அர்த்தம் எழுதுறாங்க. தாஃபல் ஹியால் எண்ணம் ஏற்பட்டது, சிந்தனையில் ஏற்பட்டது. சிந்தனை வந்து அவனிடத்தை தீண்டியது என்று பொருள். தாஃபல் ஹியால்னா அப்ப தாயிஃப்னு சொன்னா இவனை சிந்தனையிலே வந்து தீண்டக்கூடிய ஷைத்தானுடைய எண்ணம், ஷைத்தானுடைய டச்சு தொடுதல் அப்படின்னு அர்த்தம். வந்தால் உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள், தௌபா செய்வார்கள். இல்லை இல்லை எதிரி பயம் காட்டுறான், கடவுள் பயம் வருது, இல்லவே இல்லை இவன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்று சிந்தனை அல்லாஹ் பக்கம் கொண்டு போவாங்க. யா மஸ்தஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ஷைத்தான் பிறத்திருந்து தீண்டுதல் வந்து தொட்டால் ததக்கரு உடனடியாக அல்லாஹ் ஞாபகம் செய்வார்கள். வைதா முப்சிரூன் அகப்பார்வை உள்ளவர்களாக ஆகிவிடுவார்கள். வைஹ்வானுஹும் உண்மையில் அந்த ஷைத்தானின் சகோதரர்கள் யார்? அந்த ஷைத்தானின் சகோதரர்கள் ஆகிறவர்கள் யமுத்தூனஹும் அந்த ஷைத்தான்கள் அவர்களை வழிகெடுப்பார்கள், அவர்களை ஃபில் கை வழிகேட்டிலே அவர்களை மூழ்க நீட்டுவான். மத்தியான நீட்டின்னு அர்த்தம், வழிகேட்டிலேயே தொடர்ந்து இருக்க செய்வான். லா யுப்சிரூன் அவர்கள் அதை விட்டும் தவிர்த்து கொள்ள மாட்டார்கள், குறைவு செய்ய மாட்டார்கள், வழிகேட்டிலே எந்த குறையும் செய்ய மாட்டார்கள். இஹ்வான் என்றால் யார் சொல்றான் பை? ஷைத்தான் சொல்றாங்க. காஃபிர்களுக்கு சகோதரர்கள் என்றால் யார்? ஷைத்தான்கள். அந்த காஃபிர்களுக்கு சகோதரர்கள் ஆகிய ஷைத்தான்கள் அவர்களை குஃப்ரிலேயே நீடிக்க செய்திருப்பார். எனவே அவர்கள் குஃப்ர் விஷயத்தில் எந்த குறையும் செய்ய மாட்டார்கள். இதாலம் தஅதிஹிம் பிஆயத்தின் அபியாவிடத்தில் நீங்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அற்புதங்களை கொண்டு வர சொல்லி சொல்றான். அந்த மாதிரி இதை நீங்கள் கொண்டு வரவில்லை என்றால் காலு சொல்கிறார்கள் லவ் நஜித பைதஹா ஏன் நீங்களே அந்த மாதிரி
உங்கள் புறத்திலிருந்து ஒரு அற்புதத்தை உண்டாக்கூடாதா என்று கேட்கிறார்கள். நீங்களா தேர்ந்தெடுக்கக்கூடாதா? இது தப்பான தேர்ந்தெடுத்தான். நான் கேட்கிற அற்புதத்தை நீங்களா தேர்ந்தெடுக்கக்கூடாதா, நீங்களா செஞ்சு காட்டக்கூடாதா எங்களுக்கு என்று கேட்கிறான். நபியை சொல்லுங்கள், இன்னமா அத்தபியும் அயூஹா இலையும் என் ரப்பி, நானா எதுவும் செய்ய மாட்டேன், என் ரப்பிற்கு உத்தரவு ஒன்றை நான் செய்ய முடியும். நிச்சயமான பின்பற்றுவதெல்லாம் என் ரப்பின் புறத்தில் இறங்குகின்ற வகையைத்தான் பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஆதா பசாயிரும் ரப்பிக்கும், இவைகள் உங்கள் ரப்பிடத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட அறிவான விஷயங்களாக இருக்கும், அகப்பார்வையுள்ள விஷயங்களாக இருக்கும். பசாயிர், பசீரத்தின அகப்பார்வைன்னு அர்த்தம். அகத்தின் தெளிவு, அறிவுபூர்வமான செய்திகள், தெளிவான ஆதாரங்கள், அறிவுக்கண் திறக்கின்ற ஆதாரங்கள் அப்படின்னு அர்த்தம். இவைகளெல்லாம் ரப்பின் புறத்திலிருந்து வரக்கூடிய ஆதாரங்களாக இருக்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆதாரங்கள். என்ன சொல்ல அல்லாஹ், அந்த சிலைகள் எப்படி எதுக்கும் உதவாதுன்னு இவ்வளோ தெளிவாக பயன் செஞ்சான். கூப்பிட்டா வராது, நடந்து போகக்கூடிய கால் இல்லை, கேட்குற காது இல்லை, பார்க்கும் கண் இல்லை, குளிக்கிற மாதிரி தெரியுது ஆனால் பார்க்கறது இல்லை. இவ்வாறெல்லாம் எல்லாம் தெளிவான ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு காட்டினான். ஹுதன், நேர்வழியாக இருக்கும். ஒரு ரஹ்மத்துல் கௌமி யுமினூன், ஈமான் கொள்ளக்கூடிய மக்களுக்கு இவையெல்லாம் ரஹ்மத்தாக இருக்கும். இதா குரியால் குர்ஆனும், உங்களிடத்தில் குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் ஃபஸ்தமிஊ லஹு, அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக கேளுங்கள், கவனித்து கேளுங்கள். வான்சித்து, வாய் மூடி இருங்கள், வேற பேச்சு பேசாதீங்க. குர்ஆன் யாரும் ஓதுனா கவனித்து வாய் மூடி கேளுங்க. மேடைகளை கிராத் ஓதுறாங்க, ஒரு ஆளை ஓத விட்டு மக்களே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் என் ஷேഖ் நான் இதை பார்த்துருக்குறேன். குர்ஆன் ஓதுனா எந்த செயலத்தெல்லாம் விட்டுட்டு அமைதியாக வாயை மூடி கண் மூடி காது தாழ்த்தி உட்காந்துக்குவாங்க. இதே மாதிரி சொல்லுவாங்க, ஏன் உட்காந்து தெரியுமா, அல்லாஹ்வின் ரஹ்மத்து நம்ம வாங்குறதுங்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, நம்ம அவ்வளோ பேர் அயோக்கியர்களாக இருக்கிறோம். அதனால இலவசமாக ரஹ்மத் தரேங்கிறான். குர்ஆன் யாரும் ஓதுனா காதை தாழ்த்தி அமைதியாக வாய் மூடி கேளு, என் ரஹ்மத்தை கொடுத்துட்றேங்கிறான். இது ஈஸியான வழியாக இருந்துச்சுப்பா, அதான் நான் அந்த மாதிரி யாரும் குர்ஆன் ஓதுனா கேட்டே உட்காந்துக்கிறேன். யா குரியால் குர்ஆன் ஃபஸ்தமிஊ லஹு வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன், எல்லா என்பது ரஹ்மத்துக்கு நீங்கள் ஆளாவீர்கள். வதுகுர் ரப்பக்கும், ரப்பை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள். ஃபீ நஃப்ஸிகி, உங்கள் ஆத்மா உங்கள் நஃப்ஸுக்குள்ளேயே அமைதியாக முராகபா செய்யுங்கிற அல்லாஹ் தஆலா, அமைதியாக நஃப்ஸுக்குள்ளேயே அல்லாஹ் ஞாபகம் செய்யுங்க. ததர்ருஅன், பணிந்தவர்களாக, தன் கேவலத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தியவர்களாக. பகீபத்தன், பயத்தோடு, ஹௌஃபிலிருந்து ஹீபத்தன். தூனல் ஜஹரி மினல் கவுல், சத்தத்திலிருந்தும் உரத்து கட்டாமல். அல்லாஹ் தாலா சத்தம் போட்டு அழைக்கணும் அவசியம் இல்லை, அவன் கூட தான் இருக்கிறான். அல்லாஹ் தாலா சத்தம் போட்டு கத்தி தான் கூப்பிடணும் அவசியம் இல்லை. தூனல் ஜஹரி மினல் கவுல், சொல்லிலிருந்தும் உரக்க குரலோசை எழுப்பாமல் பயத்தோடும் பணிவோடும் அவனை அழையுங்கள். பில் ஹுதுவி வல் ஆசால், காலையிலும் மாலையிலேயும். காலை பொழுதுகளிலேயும் மாலை பொழுதுகளிலேயும் அல்லாஹ்வை அழைத்து கட்டுங்கள். இதுக்கு அர்த்தம் என்ன, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி இந்த நேரங்களில் அல்லாஹ் அதிகமாக திக்ர் எல்லாம் பல இடங்கள் குர்ஆன் சொல்கிறான். கப்ல துருவி ஷம்ஸி ஃபஸப்பிஹு கப்ல துருவி ஷம்ஸி கப்ல குரூப் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிலருடைய கருத்துப்படிக்கு காலை மாலை என்றால் எந்நேரமும் ராத்திரி பகல்னு பாராமல் குடிக்கிறாங்க. காலையிலும் மாலையிலும் அப்படியே தண்ணியிலே மிதக்கிறாங்கன்னா எந்த நேரம் குடிக்கிறான்னு இருக்கும். அவனுக்கு பீடி வச்சுருக்கான் கையில், காலையில் சாப்பிடும் அதே வேலை தான், அவனுக்கு வேறு வேலை இல்லைங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அதே வேலை தான் அர்த்தம். அப்போ காலை மாலை இந்த இடங்கள்லாம் வருகிறதோ எந்நேரமும் என்று பொருள் வைக்கலாம். உதவி வல்ல ஆசால், காலையிலும் மாலையிலும் அவன் அழைத்துக் கொண்டே இருங்கள், முராகபா செய்யுங்கள். வலா தக்கும் மினல் காஃபிலீன், அல்லாஹ்வை மறந்தவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். இன்னல்லதீன இன்த ரப்பிக், நிச்சயமா அவங்க ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள் லா யஸ்தக்பிரூன இபாதத்திஹி, அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு அவர்கள் கொஞ்சம் கூட பெருமை அடிப்பதே இல்லை. யுஸப்பிஹூனஹு, அல்லாஹ் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வலஹு யஸ்ஜுதூன், அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். மலக்குகள் சதா அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மற்ற இபாதத்துகள் வணக்க வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை விட்டு புறக்கணிக்கிறதே இல்லை. அல்லாஹ் என்ன நாடுறானோ அதை செய்கிறாங்க. சில பேர் வாழ்நாளெலாம் சஜிதாவே இருக்கிறாங்க,
சில பேர் வாழ்நாள் ருக்கூலே இருக்கிறாங்க, சில பேர் வாழ்நாள்லாம் ஃபேமிலியே இருக்கிறாங்க, சில பேர் எல்லாம் மாற்றிட்டே இருக்கிறாங்க. ஃபேமிலி நிற்கிறாங்க, திடீர்னு ருக்கூக்கு போங்க, ருக்கூலாம் நிற்கிற திடீர்னு சஜிதாவுக்கு போங்க, என்றெல்லாம் எல்லாம் சில பேர் மாற்றிக்கொண்டே இருப்பான். சில பேர் ஒரே நிலையில் கரெக்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அல்லாஹோட இருக்கக்கூடிய மலக்குகள் அல்லாஹை வணங்குகிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள், அவங்க சஜிதா செய்கிறார்கள். நீங்களும் அவ்வாறு ஆகிவிடுங்கள், அந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹ் வழிபட்டவர்கள் ஆகிவிடுங்கள். இதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மலக்குகள் அல்லாஹ் தாலாவை புறக்கணிப்பதில்லை, அதான் அல்லாஹ் தாலாவையே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க வணங்காமல் இருக்கிறதுக்கு என்ன நியாயம் என்று அல்லாஹ் தாலா கேட்கிறார். இன்னல்லதீன இன்த ரப்பிக லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, அல்லாஹ்வை வணங்குவதற்கு அவர்கள் பெருமை அடிப்பதில்லை. யுஸப்பிஹூனஹு, அவனையே அவர் தஸ்பீஹ் செய்கிறார்கள். வலஹு யஸ்ஜுதூன், அல்லாஹ்வுக்கே சஜ்ஜா செய்கிறார்கள். சஜ்ஜாவுடைய ஆயத்து பை இவருடைய சஜ்ஜா செய்யுங்க, ஆயத்து கேட்டீங்க.